Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஈஸியாக ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸில் ஒரு ரோஸ் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஹெவி விப்பிங் க்ரீம், அப்புறம் 1/4 கப் ரோஸ் சிரப். இந்த பவுலையும் இந்த விஸ்கையும் வந்து நான் 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இதில் க்ரீம் போடுறேன். 1 கப்பு க்ரீம், இன்னொரு 1/2 கப்பு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரோஸ் சிரப்பு இல்லைனா அந்த ரூஹப்ஸா ஏதோ ஒன்று ஊற்றுங்க. ஸோ 1 கப்புக்கு 1/4 கப்பு. நான் வந்து 1/2 கப் எடுத்துருக்கனால 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே சீனிலாம் இருக்குது. ஸோ அதை நான் போட போகிறதில்ல. இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் சாஃப்ட் பீக்ஸ் வரைக்கும். ஸோ நல்லா அழகான பேபி பிங்க் கலரில் இருக்குது. வீடியோவில் தெரியுதா கரெக்டாக தெரில. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ரோஸ் சிரப்பில் ஒரு வேளை சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்ந்து. இதை நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கேக்குக்கு ஃப்ராஸ்டிங்காக கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நான் வந்து ரெண்டு மணி நேரத்தையே எடுத்துட்டேன். அவ்வளோ அவசரம் எனக்கு. நீங்கள் ஓவர் நைட் வச்சு எடுங்க. ஸோ இந்த டெசர்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 நிமிஷம் தான் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உங்களோட ஆனிவர்சரியோ இல்லை வேலண்டைன்ஸ் டேக்கோ இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் உங்கள் பார்ட்னருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இது கேக் ஃப்ராஸ்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம். பேன்கேக் மேலே வச்சு சாப்பிட்லாம், வாஃபிள்ஸ் மேலே வச்சு சாப்பிட்லாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி. மேலே நீங்கள் நட்ஸு, சாக்லேட் சிப்ஸு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் மில்க் ஷேக்லாம் பண்ணுறீங்கன்னா கூட இது ஒரு ஸ்கூப் போட்டு சாப்பிடலாம். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.